வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தரப்பில் 40 தொகுதிகளுக்கான வேட்பாளர் மனு பெறப்பட்டு அதிரடியான ஒரு ஆர்ட் லிஸ்ட் தயாராகி கொண்டிருக்குது. 40 தொகுதிகளுக்கான விருப்பு மனு பெறப்பட்டு அதனுடைய நேர்காணல் இன்று மாலை 6 மணி முதல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளராக பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய தரப்பில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று அதனுடைய விருப்ப மனு பெறப்பட்டு இன்று மாலை 6 மணியிலிருந்து அதனுடைய நேர்காணல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் முதற்கட்டமாக தேனி மக்களவை தொகுதிக்கான நேர்காணல் தொடங்கி அதன் பிறகு காஞ்சிபுரம், தென் சென்னை, வட சென்னை உள்ளிட்ட வேட்பாளர்கள் மனு அளித்த அதனுடைய நேர்காணலை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அரக்கோணம் உள்ளிட்ட பாராளுமன்ற தொகுதிகளுக்கு உண்டான வேட்புமனு அளித்தவர்களிடம் நேர்காணல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நரிக்குறவர் பிரிவை சார்ந்த வெங்கடேசன் அவர்கள் ஒரு பதிவை செஞ்சிருந்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களும் நரிக்குறவர் இனத்துக்கு ஏகப்பட்ட விஷயம், நல்ல விஷயம் நிறைய செஞ்சிருக்கிறாரு. எங்களுடைய வாக்கு எப்பவுமே அதிமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களுடைய வழியில தான் எங்களுடைய நரிக்குறவர் இனத்தை சார்ந்தவர்களுடைய வாக்கு எப்பவுமே இருக்கும். எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா நாங்கள் அதனுடைய வெற்றிக்கனியை உரித்தாக்கி தலைவர் அவர்களிடம் காலடியில் சமர்ப்பிப்போம் அப்படின்னு அரக்கோண பாராளுமன்ற தொகுதிக்கு விருப்ப மனு அளித்த நேர்காணலின் போது வெங்கடேசன் அவர்கள் அவர் கருத்தை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பல தொகுதிகளுக்கு உண்டான நேர்காணல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்ற மிகப்பெரிய குழப்பம் வெளியில் இருந்தாலும் ஒரு குறிப்பாக வைத்திலிங்கம் தெளிவாக சொல்லிட்டார். அதாவது இன்னும் 2 நாள் பொறுங்க, 2 நாளில் யாருடன் கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாகிடும், அதிரடியாக ஓபிஎஸ் அவர்கள் அறிவிப்பார், பொறுத்துருங்க அப்படின்னு வைத்திலிங்கம் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி பாமகவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. அது குறித்து டெல்லிக்கு அன்புமணி ராமதாஸும் போயிருக்கிறதா, டெல்லி சென்றிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் யார் யார் கூட்டணியில் இருக்கிறாங்கிறது இன்னும் 2 நாட்களுக்குள்ள அதிரடி முடிவுகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கும். இதனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஓபிஎஸ் தரப்புல சொல்றாங்க. இரட்டை இலை சின்னம் யாருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்குமா, இல்லை பன்னீர்செல்வத்துக்கு கிடைக்குமா, இல்லை 2 பேருக்கும் கிடைக்காமல் தனி சின்னத்தில் இவர்கள் போட்டியிடுவார்களா என்று பல்வேறு கேள்விகளும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல நாடாளுமன்ற தேர்தல் குறித்தான கூட்டணி முடிவுகள் ஏன் இன்னும் எட்டப்படலை, பேச்சுவார்த்தைக்கு பாஜக பன்னீர்செல்வம் தரப்புல அந்த அணிக்கு இன்னும் அழைப்பு விடுக்கலையா அப்படின்னு கேட்டதற்கு அப்படிலாம் கிடையாது, தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, உறுதியான முடிவு வர்ற வரைக்கும் காத்திருங்க, அதற்கான முடிவு எட்டப்பட்டு விட்டது, இன்னும் 2 நாட்களுக்குள் நாங்கள் இறுதியான முடிவு கூட்டணி குறித்தான அதிரடி அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டுடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு முன்பு இன்று விருப்ப மனு பெறப்பட்டு இன்று மாலை 6 மணி முதல் நேர்காணல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேர்காணலின் போது பல ஆர்ட் லிஸ்ட்டும் ரெடி ஆகிட்டு இருக்குதாக சொல்லப்படுறாங்க. கூட்டணி குறித்து பாஜகவுடன் கூட்டணியில் உறுதி செய்யப்படாத நிலையில் இவர்கள் வேட்புமனு பெறப்பட்டு அதனுடைய நேர்காணல் மூலியமாக பன்னீர்செல்வம் தரப்பில் அவருடைய தனி அணிக்கு வேட்பாளர்களுடைய நேர்காணல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகவும் ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கக்கூடிய இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிர்ச்சியான ஆர்ட் நியூஸ் தான் அவருக்கு அப்படின்னு பன்னீர்செல்வம் தரப்பில் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கூட்டணி வைப்பார் என்ற எதிர்பார்ப்பு அதிக அளவில் இருந்தாலும் இன்னும் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடலை அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்தில் அரசியல் புரசலாக பேசப்பட்டாலும் பாஜகவுடன் தான் பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டணி வைப்பார் அப்படி எந்த அளவுக்கும் இதில் சந்தேகம் இல்லைன்னு பன்னீர்செல்வம் தரப்புல சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். வைத்திலிங்கமும் அதான் சொல்கிறாரு, இன்னும் 2 நாளில் பொறுத்திருங்க, முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிரடியான ஒரு ஆர்டிஸ்ட்டை தயார் பண்ணிட்டு இருக்கிறாரு, 2 நாள் பொறுத்திருங்க, யாருடன் கூட்டணி அப்படிங்கிற அறிவிப்பு பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவிப்பார் அப்படிங்கிற செய்தி தற்போது ஆர்ட் நியூஸாக கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.